ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கரு குக்கரு. விடாமுயற்சி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தேட்டர்லேருந்து ஓடிடிக்கு வந்துடுச்சு. இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பேச வேணாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டைரக்டர் மகள் திரிமணி சார்கிட்ட ஒரு 4 கொஷின் மட்டும் கேட்போம். ஏன்னா இந்த கொஷின்ஸ் ஓடிடியில் இனிமேல் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். முதல், த்ரிஷா இவ்வளோ நல்ல கேரக்டர் உள்ள அஜித்தை விட்டுட்டு இன்னொருத்தங்களை லவ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான ரீசன்ஸ் எங்கேயுமே சரியாக சொல்லலை. இன்றைக்கி பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தங்களை அவங்க லவ் பண்ணுறாங்க. அவன் பணக்காரங்கன்னு அங்கங்கே நம்மக்கிட்ட டேரக்டர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ த்ரிஷாவுக்கு பணம் தான் முக்கியமோ, அதை விட்டுட்டா இன்றைக்கி பிரகாஷை லவ் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் அஜித் கூட சேர்ந்துடுறாங்க. நாளைக்கு சந்தோஷ் அப்படின்ற ஏதோ ஒரு கேரக்டர் வந்தால் த்ரிஷா அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ. அப்போது விடாமுயற்சி 2 வருமோ? அது கப்பல்லையோ ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமோ? சார் நீங்கள் தான் சொல்லணும். 2வது கொஷின், அஜித் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரை படம் ஃபுல்லாக பயங்கர மொக்கையாக காமிச்சிருக்கீங்க. ஆனால் அப்பப்போ அவர் ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் அவர் நடந்துக்கிற விதம், அந்த சீன்ஸை நீங்கள் காமிச்ச விதம், இது எல்லா இடத்துலையுமே அஜித்தை ஒரு முட்டாளாக தான் காமிச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதில் முதல் எக்ஸாம்பிள், 12 வருஷமாக கூடவே இருக்க வைஃப் யாரோ ஒருத்தருக்கு ஐ லவ் யூ ஸ்வீட்டன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அது தனக்கு தான் நினச்சிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு முட்டாள் புருஷன். ஸோ இந்தளவுக்கு மக்கா ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் த்ரிஷா என்னங்க பண்ணுவாங்க? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன் அஜித்தை இவ்வளோ மக்கா இவ்வளோ வீக்காக காட்டினீங்க? அஜித்தே இப்படி காட்டுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இதை பண்ணியிருக்கலாமா? ஒரு சீனாச்சும் ஒரு புத்திசாலியாக காமிச்சிருக்கலாங்க. கிளைமேக்ஸில் அடித்து தூக்கி போடுற மாதிரி காமிக்கிறது ஆக்ஷன், பட் படம் ஃபுல்லாக அவரை காமிக்கிறது பிரில்லியன்ஸு. அதை நீங்கள் பண்ணல. 3வது கொஸ்டின், 12 வருஷம் ஆகுது அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம் ஆகி. அது 12 வருஷத்து இனிஷியல் ஸ்டேஜில் அஜித் ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப கேரிங்காக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அவங்க ஒய்ஃப் கூட இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் ஒரு வாட்டி கூடவா இப்படி ஒரு ரோட் ட்ரிப் அவர் பிளான் பண்ணல? அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஆல்ரெடி இந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம், இந்த கதையே இருந்திருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம், இப்படி ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுவும் இதுதான் ஃபைனல் ட்ரிப் வித் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கப்புறம் ஒய்ஃபோட சேஃப்டியை அஜித் யோசிக்கவே இல்லையா? இப்படி ஒரு ரூட் நம்ம போகிறோமே, இது எப்படி இருக்கும்? கார் ஏதாவது ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது? எங்கெங்கே பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எங்கெங்கே ரிப்பேர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் அஜித் எதுவுமே பார்த்துருக்க மாட்டாரா? டைரெக்டாக போய் காரில் உட்காந்து வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரா? ஏன் அஜித்து எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல் ஒய்ஃபை ரோட் ட்ரிப் கூப்பிட்டு போனார்? அப்போ அஜித் ஆல்ரெடி த்ரிஷாவை போட்டு தள்ள ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, அப்படி தானே? நீங்கள் தான் அதை ஆன்சர் பண்ணணும். 4வது, பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தரோட த்ரிஷா லவ் பண்ணுறதா அஃபேர் வச்சுருக்காரா நீங்கள் காமிச்சிருக்கீங்க. பட் அந்த பிரகாஷை நீங்கள் காட்டல. ஏன் காட்டல அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஆன்சர், இது த்ரிஷாக்கும் பிரகாஷ்ன்ற கேரக்டருக்கும் உள்ள பர்சனல் திங்ஸ். இதை நம்ம காமிச்சோன்னா அந்த மாதிரி காமிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களோட மனநிலை வன்மம் பிடிச்சதாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது த்ரிஷா பிரகாஷ் லைஃப் பர்சனல்லாம், அஜித் த்ரிஷா லைஃப்பும் பர்சனல் தான். ஐ மீன் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் 2 பேரோட லைஃப்பும் பர்சனல் தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அந்த பர்சனலை இவ்வளோ டீட்டெயில்டாக காமிச்சா நீங்கள் ஏன் பிரகாஷ் த்ரிஷா இவங்களோட டீட்டெயில்ஸை, இவங்களோட லவ்வை ஏன் காட்டவே இல்லை? ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு தனி சம்பளம், அதுக்கு ஒரு லீடு, இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். அதை சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு தான் ஆடியன்ஸை வன்மம் பிடிச்சவன்னு சொல்கிறீங்க? ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்கும் நம்ம சார் மகள் திரிமணி சார் ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு படத்தை பற்றியோ இல்லை வேறு ஒரு புது கண்டென்ட்டை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மக்கரு குக்கர்.